நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு 40 செகண்டுக்கும் ஒருத்தர் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு 4 நிமிஷத்துக்கும் இதனால் நமக்கு வேண்டப்பட்டவங்க ஒருத்தர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. ஹார்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் இந்த ஒரு விஷயத்துக்கு இல்லை. அது என்ன அப்படின்னா, நேற்று ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே நிறைய டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க. இது எதை பற்றின அவேர்னஸ் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரோக்கை பற்றின அவேர்னஸ். இந்த ஸ்ட்ரோக்னால் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து ரெக்கவரான சில பேஷண்ட்ஸும் பேசினாங்க. அதில் ஒரு 70+ இயர்ஸில் ஒரு பெரிய அம்மா, அப்புறம் ஒரு 40+ இயர்ஸில் ஒரு தம்பி, அப்புறம் ஒரு யங் காய், ஒரு 24 இயர்ஸ் ஓல்டு யங் காய். ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ யங் ஏஜில் ஸ்ட்ரோக் வருமா? ஸ்ட்ரோக்குனாலே நம்ம வயசானவங்களுக்கு மட்டும் தான் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவ்வளோ யங் ஏஜில் கூட வருதா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? டைம் இஸ் பிரெயின். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷம் ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தாமதிச்சிங்க அப்படின்னா பிரெயின் செல்ஸ் டை ஆகிட்டே இருக்கும். அண்ட் இட் டைஸ் அட் அ ரேப்பிட் ஃபேஸ். துரிதமாக ஆக்ட் பண்ணி அந்த பிரெயின் செல்ஸை சேவ் பண்ணுறது தான் முக்கியம் அந்த ஸ்டேஜில். தட் இஸ் வை வி கால் டைம் இஸ் பிரெயின். ஸ்ட்ரோக் கேன் ஹேப்பன் அட் எனி ஏஜ். ஸோ வயசானவங்களுக்கு மட்டும் வர்றது காமன். ஸோ மேக்ஸிமம் இன்சிடென்ட்ஸ் 50லேருந்து 70 வயசு வரைக்கும், பட் எனி ஏஜ்லேயும் வரும். ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த வரக்கூடிய காரணங்கள், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், இதில் ஏதாவது இருந்ததுன்னா அதை கண்ட்ரோலில் வைக்கணும். ஒபிசிட்டி வராமல் தடுத்துக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுற ரெகுலராக ஆல்கஹால், மது அருந்தது முற்றிலும் நிறுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது ஒருத்தர் ஸ்ட்ரோக் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு 4.5 மணி நேரத்துக்குள்ளே வந்தால் த்ராம்போலைட்டிக் மெடிசன் கொடுத்து ட்ரீட் பண்ணுவோம். அவங்க ஃபஸ்ட்டு 24 மணி நேரத்துக்குள்ளே வந்தால் மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் மூலிமா ட்ரீட் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 10 மணி நேரம் 12 மணி நேரம் கழித்து பொறுமையாக வர்ற வியாதி கிடையாது. இது எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஹாவ் ஃபங்க்ஷனல் ரெக்கவரி. த பிரெயின் வில் ரெக்கவர் பெட்டர் அண்ட் யூ வில் பி பேக் டு த சொசைட்டி ஆஸ் நார்மல் as யூ கேன். ஸோ சீக்கிரம் வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ விஷயங்களும் டாக்டர்ஸ் அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்க. டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் ஃபேமிலிஸ்க்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க, மென்டல் ஃபிட்னஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உடற்பயிற்சி, அளவான சாப்பாடு, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, இது எல்லாமே எல்லா டிசீஸ்லேருந்துமே நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணோம். ஸோ வருமுன் காப்பது மிக மிக நன்று. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு குறைபாடு நமக்கு வரும்போது அதை பற்றின அவேர்னஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் போடுங்க.